பிரபலங்களோட அதிகமான விவாகரத்துனால தலைவன் தலைவி படத்துல அதுக்காகவே இயக்குனர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணாரா? லோகேஷ் கனகராஜ் அவரு என்ன விஷயம் சொல்லியிருக்காரு? சுசித்ரா அவங்க கமல் சார வம்பிழுத்திருக்காங்க. வாங்க என்ன ஆச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தலைவன் தலைவி இந்த படத்துல பாத்தீங்கன்னா பாண்டியராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயம் கணவன் மனைவிக்குள்ள இருக்கவே கூடாது. அவங்க சேர்ந்து எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருவாங்க. அவங்கள சுத்தி இருக்கிறவங்க தான் இதுக்கு எல்லாமே காரணம். இந்த சண்டையை பெருசுபடுத்துறதே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவரு அந்த விஷயத்த சொல்லாம சொல்லியிருப்பாரு. கணவன் மனைவி சேர்ந்து முடிவெடுத்தாங்கன்னா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். விவாகரத்து அப்படிங்கிறது ஒரு பேப்பர் தான், அது இல்லாமையும் சேர்ந்து வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான கதையா அவர் காண்பிச்சிருக்காரு. இந்த கதையை பார்த்த நிறைய பேர் பிரபலங்களுக்காகவே இவர் சொன்ன மாதிரி இருக்கு. இப்பெல்லாம் சினிமா துறையில தான் அதிகமான விவாகரத்து விஷயங்கள் நடக்குது. விவாகரத்து அப்படிங்கறத தாண்டி எல்லாருமே சேர்ந்து வாழணும். சமீபத்துல கூட மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் விவாகரத்து வாங்கினது, இந்த விஷயங்கள் எல்லாம் அப்ப சமூக வலைதளத்துல பரவிட்டு இருந்த சமயத்துல பொய்ன்னு நினைச்சாங்க. ஆனா 2ஆம் திருமணம் பண்ணி அவங்க 6 மாதம் கர்ப்பமா இருக்கிற விஷயத்தையும் சேர்த்து அவங்க பதிவிட்டிருக்காங்க. இதை பார்த்த ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இதே போல விவாகரத்து விஷயங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. இதை தடுக்கணும் அப்படிங்கறத தான் அவரும் அந்த படத்திலையும் ஒரு சில விஷயங்கள் அழகா சொல்லியிருப்பாரு. இதை பார்த்த ரசிகர்கள் பிரபலங்களுக்காக தான் இந்த படம் எடுத்தீங்களா அப்படின்னு எல்லாம் கூட கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் அவர்கிட்ட ஸ்ரீ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஸ்ரீ இப்ப நல்லா இருக்காரு. ஒரு முறை வீடியோ கால்ல பேசும்போது புத்தகம் வெளியிட இருக்கிறதா சொன்னாரு. சரியா பிளான் பண்ணி எதுவா இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவரே இல்ல மச்சான் உடனே செய்யணும் அப்படின்னாரு. சரின்னு நான் சொல்லிட்டேன். இன்ஸ்டாகிராம்ல அவரை ஏதோ ஒரு ரீல் போட்டதுக்கு நான் ஸ்ரீயை கவனிச்சுக்கல அப்படின்னு சொல்லி என்னையும் திட்டினாங்க. அதனாலதான் நான் சோசியல் மீடியாக்கள் இருந்து விலகியே இருக்கேன். தினமும் எழுந்து எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும். அதாவது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸ்ரீயோட வாழ்க்கை அவரோட தான். அவருக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு. நாங்க எவ்வளவு நெருங்கிய நண்பரா இருந்தாலும் கேமராக்கு முன்னாடி எல்லாத்தையும் எங்களால பேச முடியாது. அதனாலதான் ஸ்ரீயை பத்தி நான் பேச தயங்குறேன். எல்லாருமே அவங்களுடைய குடும்பம் படுற கஷ்டத்தை வெளியில சொல்ல முடியாது. முழுமையா குணமானதுக்கு அப்புறம் அவரே எல்லாருக்கிட்டையும் பேசுவாரு. அவரே நிறைய பேர் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்ரீயோட பிரச்சனையை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தேவையில்லாம பேச வேண்டாம், நீங்க நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத சொல்லவும் வேண்டாம், இந்த விஷயத்தை பத்தி உங்களுக்கு தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் அவர் அந்த பேட்டியில சொல்லியிருக்காருங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, சுசித்ரா அவங்க எல்லாரையுமே வம்பிழுக்கிற மாதிரிதான் கமல் சாரையும் இப்ப தேவையில்லாம வம்பிழுத்திருக்காங்க. அதுல ரொம்பவே தவறான ஒரு சில கருத்துக்களை பதிவிட்டு கமல் சாரை குத்தி காமிச்சிருக்காங்க. 3ஆம் பிறை, நாயகன், விக்ரம், குணா, மகாநதி, குருதிப்புணல், ஹே ராம், அன்பே சிவம், மும்பை எக்ஸ்பிரஸ், டக் லைஃப் இந்த படத்தை எல்லாம் பதிவிட்டிருக்காங்க. இவருக்கு மோசமான ஒரு சில செயல் பண்ணிட்டு இருக்காரு. நிஜ வாழ்க்கையில இவர் யாருக்குமே உதவி செய்யல. இவரோட படங்கள்ல இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தாக்கி பேசியிருக்காங்க. இதுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.